Daily. Taste the Daily. இனியா, என்ன யாழினி? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுக்கா. என்னம்மா, என்ன ஹெல்ப் கேக்குற? நியாயமா நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். ஆனா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டேனா? அப்படி என்ன சொல்ல போற நான் கேட்காம இருக்கிறதுக்கு? அக்கா, என்ன ஆச்சு சொல்லு. இல்ல, நானும் நீயும் கர்ப்பமானா அத்தை பழனிக்கு இங்க இருந்தே பாத யாத்திரை போறதா வேண்டியிருக்காங்க. அவங்கள போக வேண்டான்னு சொல்ல. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? ஐயோ, இதத்தான் சொன்னியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயமாவா? அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சென்னை டு பழனி இங்க இருந்து நடக்கிறது என்ன சும்மாவா? எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அத்தை. தயவு செஞ்சு இனிமே கஷ்டப்படாதீங்க. உங்க வேண்டுதெல்லாம் மாத்திக்கோங்க. என்ன இனியா, இவதான் புரியாம பேசுறானா? நீயுமா? அக்ஷயாவுக்கு வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு அக்காவும் தங்கச்சியும் புள்ளைய பெத்து போடுங்க. அது போதும் எனக்கு. அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அத்தை, என்ன அத்தை நீங்க? என்னக்கா இவங்க ஏன் இப்படி? முதல்ல இந்த பேச்ச விடு. விக்ரம் எங்க? அவனுக்கு போன போட்டியா இல்லையா? எங்க அவனை காணோம்? போன் பண்ண அத்தை, எடுக்கல. ஏதாச்சும் மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? அதான் விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? ஆக வேண்டிய வேலைய பாருங்க. அத்தை, என்ன வெளிய போன்னு சூசகமா சொல்றாரு மாமா. இதுல சூசகம் என்ன சூசகம்? உன்னத்தான் தெளிவா சொல்றேன். வெளியே கிளம்பு. அப்பா வந்தாச்சு, அக்காவை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். இடத்த காலி பண்ண வேண்டியது தானே. இங்கே உட்காந்து டேரா போடலாங்கிற எண்ணமா? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மதிக்காதவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போ. ஐயோ, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அக்கா பேரை சொல்லிக்கிட்டு அவளை இங்கேயே உட்கார வச்சு குடும்பத்தோட கும்மி அடிக்கலாங்கிற எண்ணமா? இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? உன்னை வெளியே போன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. போ வெளியே. போக முடியாது. என்னது? போக முடியாதா? எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்டயே எப்படி பேசுவ? மாமா, ஏற்கனவே சொன்னதுதான். இது உங்க வீடு மட்டும் இல்ல, என் புருஷன் வீடும் தான். என் அக்கா வாக்கப்பட்டு வந்த வீடும் கூட. சோத்துல உப்பு போட்டு தின்றவளா இருந்தா இந்த வசனம் எல்லாம் பேசாம வீட்டை விட்டு வெளியே போணும். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். நல்லபடியா சொல்லும் போதே கிளம்பி இருக்கணும். இப்ப இந்த கேவலம் தேவையா? அக்கா, என்னக்கா பாத்துட்டு இருக்க? கிளம்புக்கா. என்னது கிளம்பா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ இந்த வீட்டு மருமக. அதுவும் இப்ப இந்த வீட்டு வாரிசாவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அவளவான்னு சொல்ற? அதுக்காக தான் நானும் கூப்பிடுறேன். வயித்துல வளர்றது உங்க வீட்டு வாரிசு மட்டும் இல்ல மாமா, எங்க வீட்டு வாரிசும் தான். அதுவும் இல்லாம அவளை நல்லா பாத்துக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்கங்கறத விட எச்சரிக்கையே கொடுத்திருக்காங்க. போதா குறைக்கு இங்க வழுக்கி விழுந்து கால்ல கட்டு போட்டிருக்கா. எங்க அம்மா இருந்தாலாவது அழைச்சிட்டு போய் பாத்துருப்போம். இப்போ அவங்களும் கிடையாது. சோ நான் தான் எங்க அக்காவை பாத்துக்கணும். ஏய், இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. யாழினி இங்க இருந்து வரமாட்டா. அத சொல்ல உங்களுக்கு உரிமை இல்ல. என்னது? எனக்கு உரிமை இல்லையா? அவ ஏன் மருமக. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? இளங்கோ, யாழினி உன் பொண்டாட்டி. அவ மேல உனக்கு இருக்கிற உரிமை இங்க வேற யாருக்கும் கிடையாது. நீ சொல்லு இளங்கோ, யாழினியோட தங்கச்சியா, உன்னோட அண்ணியா? அவளை நான் கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இது தப்பு அண்ணி. அப்படி சொல்றா என் சிங்கக்குட்டி. இப்ப புரிஞ்சுதா? அடிச்சாலும் புடிச்சாலும் அப்பா மகன் வரவு என்னங்கிறது. அவனுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவன் வாரிசு சுமக்கிறவ இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. முதல்ல நீ கிளம்பு. இளங்கோ, ஏய்,
இன்னும் என்ன இளங்கோ இளங்கோனிக்கிட்டு அதான் சொல்லிட்டான்ல, கிளம்பு. என்னங்க நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு அண்ணி. அவ உங்க அக்கா. நீங்க வான்னு சொன்னா வந்துட்டு போறா. என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.